ஏன் இன்றைக்கி 6 மணிக்கு பரணி தீபம் ஏற்றணும் இல்லையா? 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஏற்றலாம். அப்படி இல்லைனாக்கா நாளை காலை வரைக்குமே பரணி தீபம் ஏற்றுறதுக்கு நல்ல நேரம்தான். அதுக்காகத்தான் நான் எல்லாமே வீடெல்லாம் தொடச்சிட்டு இன்றைக்கி ஃபுல் டே செம்ம ஒர்க் எனக்கு. வாசல்லாம் இந்த கார் பார்க்கிங் எல்லாமே கழுவி விட்டுட்டு எங்கள் வீட்டு நிலைவாசலை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். அழகாக ஒரு குட்டி கோலம் போட்டிருக்கேன். ஈவினிங் போல் தான் மெயின் கேட்டுக்கிட்ட கோலம் போடணும். மணி பிளான்ட் செடி எப்போதுமே இந்த நிலைவாசப்படியில் தான் இருக்கும். இது ஃபுல்லாக உள்ளது வீட்டுக்கு மேலே நிலைவாசல் வரைக்குமே இருக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் வாசப்படி அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த குரோட்டன்ஸ் வச்சுருக்கேன். வீடியோக்காக தண்ணி ஊற்றினாக்க லைட் எரியும் இல்லையா, அந்த லைட்டு வச்சுருக்கேன். நைட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிடுவேன். அழகாக மஞ்சள் குங்குமம் தடவிட்டு ஜெவந்திப்பூ ரோஸ் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாசல் படிக்கிட்ட உள்ள ஜன்னலில் இந்த குரோட்டன்ஸ் எப்போதுமே இருக்கும். ஈவினிங் போல் இங்கேயும் ஒரு விளக்கேற்றி வச்சுருவேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக் மட்டும் கொடுங்க. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் பரணி தீபம், திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. பாய்.